ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு. கனடாவில் கிராசரி அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. ஏன் அவங்களால வர முடியல, என்ன ரீசன், கரண்ட் இந்த இன்ஃப்ளேஷனை கனடாவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. உண்மையை சொல்லணும்னா கிராசரி ப்ரைஸ் வந்து டே டு டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நான் ஒரு காஸ்கோக்கு வந்து என்னோட நார்மல் கிராசரி பர்ச்சேஸ் போயிருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் தான் போக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே போனால் ஒரு வாட்டர்மெலான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். பெரிய வாட்டர்மெலான் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இன்றைக்கி அந்த வாட்டர்மெலானோட ப்ரைஸை பார்த்த உடனே நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். $17 ஃபார் அ வாட்டர்மெலான். இது வந்து தெரியல. ஐ மீன் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஏன் வந்து இன்டர்நேஷ்னல் கிராசரியால் இங்கே வர முடியல, இவங்களோட கிராசரி கம்போசிஷன் என்னென்ன கம்பெனி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கிராசரி மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த கெனடியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பேசினாங்க. இந்த கனடாவோட இந்த மினிஸ்டர் வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, ஃபுட் அண்ட் அந்த மினிஸ்டர் வந்து என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ஸில் கூட வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி வந்து வி ஆர் டாக்கிங் டு கரண்ட் கிராசரி செயின் டு ரெடியூஸ் கிராசரி ப்ரைஸ். ஆல்சோ வி ஆர் டாக்கிங் டு இன்டர்நேஷ்னல் செயின் டு பிரிங் தம் ஹியர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆனால் அதெல்லாம் ஏதாவது நடந்துச்சானா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. 1 வருஷம் ஆச்சு கரெக்டாக, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இன்னும் அதே நிலைமை தான். ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கனடா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன், கனடா லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் கனடா இமிக்ரேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி பேசிஸில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கனடாவோட கிராசரி அந்த கம்போசிஷன் பார்ப்போம். இந்த மார்க்கெட் யார் யார் எவ்வளோ பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாய்காட் லாப்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். இந்த லாப்லா கம்பெனிஸ் வந்து கனடாவோட மொத்த கிராசரி செயினில் 41% வந்து லாப்லா தான் செல் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சிங்கிள் பிளேயர் 41% ஆஃப் மார்க்கெட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ மோனோபொலி தான் சொல்லணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்கோ வந்து 16% வந்து, காஸ்கோ ஒன் ஆஃப் த இன்டர்நேஷனல் பிளேயர் ஹூ இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் கனடா மார்க்கெட். ஸோ அவங்க வந்து 16% வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட், ஒன் ஆஃப் த இன்டர்நேஷனல் பிளேயர், 12% வந்து மார்க்கெட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ, இங்கே நிறைய பேருக்கு தெரியும் மெட்ரோ அப்படின்னு ஷாப் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஐ திங்க் ஹாலிஃபேக்ஸில் பெருசாக நிறைய ஷாப் இல்லை, பட் ஒன்டாரியோ மற்ற ப்ராவின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அவங்க 12% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. சோபிஸ் 10% வச்சுருக்காங்க. மற்ற சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் வந்து 9% வந்து அவங்க மார்க்கெட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த லாப்லாஸ் எடுத்துப்போமே, லாப்லாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அட்லாண்டிக் சூப்பர் ஸ்டோர், ரியல் கெனேடியன் சூப்பர் ஸ்டோர், இது நம்ம ஃப்ரைஸ், அது என்னது, நோ ஃப்ரில்ஸ், இது மாதிரி அவங்க பிராண்டு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபார்மசி இந்த ஃபார்மசி இருக்கும் இல்லையா, அது பேர் என்ன, ஐயோ இங்கே ட்ரக் மார்ட், ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாப்லா கம்பெனிஸ் கீழே தான் வரும். அவங்க வந்து எப்படின்னா ஒரே ஆளே வந்து மறு வச்சுட்டு மல்டிபிள் விதமாக வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட குவாலிட்டிஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் லாப்லாவில் போய் டைரெக்டாக வாங்கினீங்கன்னா ஒரு குவாலிட்டி இருக்கும். ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோரில் ஒரு மாதிரி இருக்கும், அட்லாண்டிக் சூப்பர் ஸ்டோரில் ஒரு மாதிரி இருக்கும், இதில் நோ ஃப்ரில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவன் வந்து லாப்லா கம்பெனிஸ் வந்து 41% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கான். ஸோ வந்து அந்த 1 இயருக்கு முன்னாடி அந்த பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபி லீடர் ஒரு சிங்கர் இருக்கார். அவர் வந்து எந்த கொஸ்டின் கேட்கும்போது, ஏன் வந்து உங்களால் கிராசரி ப்ரைஸ் வந்து ப்ராட் டவுன் பண்ண முடியல, நீங்கள் வந்து இவங்கள்ட்டலாம் பேசுனீங்கல்ல, கனடா இந்த ஃபுட் சப்ளைஸ்லாம் பேசுனீங்கல்ல, என்ன அவுட்கம்னு கேட்கும்போது, ஃபுட் கம்பெனிஸ் ஆர் நாட் மேக்கிங் ஸோ மச் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம கனடாவோட மினிஸ்டர் சொன்னாங்க. உடனே அவர் கேட்ட கொஸ்டின் என்ன, ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் என்ன ப்ராஃபிட்னா என்ன பேசுகிறீங்க, கெனடியன் சாப்பிடவே முடியாமல் வீட்டில் இருக்காங்க, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து அவர் வந்து டைரெக்டாக ஆன்சர் பண்ணலை. என்ன அப்படின்னா, இவங்க வந்து கனடாவோட கார்ப்பரேட். லாப்லாங்கிறது கனடாவோட ஒரு முக்கியமான ஒரு கார்ப்பரேட். அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து கனடா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் கிராசரி வந்து ஏன் இங்கே வரல அப்படிங்கிறது தான் நான் வந்து மெயின் டாபிக். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த மார்க்கெட் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இன்டர்நேஷ்னல் பிளேயர் இங்கே வச்சிருக்க மார்க்கெட் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 28% தான் இன்டர்நேஷ்னல் பிளேயர் இங்கே வந்து மார்க்கெட் கம்போசிஷன் வச்சுருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72% வந்து கெனடியன் கார்ப்பரேட் தான் இதை ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, 2 இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருக்காங்க, அவங்க மட்டும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், டார்கெட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஷாப் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 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 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் யூஎஸில் இருக்கும்போது நான் படித்தேன். ஸோ திடீர்னு வந்து எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. டார்கெட் ஒரு கடை கூட கிடையாது. இப்போ டார்கெட் வந்து கனடாவில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சப்ளை செயின் மேனேஜ் பண்ண முடியலை. ஏன் சப்ளை செயின் மேனேஜ் பண்ண முடியல, என்ன பிரச்சனை? யூஎஸ்க்கு ஈக்குவலான பிளேஸ் தான் வந்து கனடா. ஏன் சப்ளை செயின் வந்து இவங்களால மேனேஜ் பண்ண முடியல? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில், யூஎஸில் வந்து பாப்புலேஷன் அதிகம், ப்ளஸ் சிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் சிட்டிஸில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன சிட்டிஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி இருந்த பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒஹையோவில் பார்த்தீங்கன்னா சின்சினாட்டி இருக்கும், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேட்டன் இருக்கும், பக்கத்துலேயே கொலம்பஸ் இருக்கும். எல்லாமே ஒரு 1 hour 1.5 hour டிஸ்டன்ஸில் ஒரு மிட் லெவல் சிட்டிஸ் இருக்கும். இப்போ நான் இப்போ ஹாலிஃபேக்ஸில் இருக்கேன், இங்கே எடுத்துக்கோங்களேன். இங்கே ஹாலிஃபேக்ஸை விட்டால் அடுத்த சிட்டி அப்படின்னு சொல்லணும்னா ஃபெட்ரிக்டன் சொல்லலாம். மாங்டன்லாம் ஒரு சிட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஒரு ஒரு மெட்ரோபொலியன் சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். பட் அங்கேயும் ஓரளவு மக்கள், பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் வராங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 4-5 hour போகணும், அங்கேருந்து ஒரு 2 hour போகணும், அங்கேருந்து ஒரு 6 hour போனால் தான் அடுத்த சிட்டி. ஸோ இதில் என்ன பிரச்சனை, இது மாதிரி தள்ளி தள்ளி சிட்டிஸ் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஏன்னா பொருட்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு 2-3 ஸ்டோருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரக்கை. ஸோ அது என்ன பண்ணும், நியர்பை ஒரு 3 ஸ்டோர் இருந்துச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த ட்ரக் வந்து ஈஸியாக அன்லோட் ஆகிட்டு அவங்களோட இது வந்து சேவ் பண்ண முடியும், லாஜிஸ்டிக்ஸில் வந்து சேவ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து லாஜிஸ்டிக்ஸில் வந்து சேவ் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராசரி எல்லாம் வந்து ட்ரக்ஸில் வரும். ப்ளஸ் முக்கியமான இந்த அது என்ன சொல்கிறது, எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாத்திங்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரெயின்ஸ் வந்து இதுலேருந்து, அது என்னது, ஃபோர்ட்லேருந்து நிறைய வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரெயின்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த இங்கே வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது கடல் மூலியமாக வர்றது தானே தவிர இவங்கள்ட்ட ஃபோர்ட் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ கனடா, ஈஸ்டர்ன் கனடாவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நிறைய இருக்குது. பட் ஆனால் இவங்கள்ட்ட வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, ட்ரெயின் வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ்லேயே வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் இன் கனடா. அவங்க ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கவர்மெண்ட்டை நீ ஏதாவது கொடு எனக்கு. ஓகே, நீ என்னை வந்து கேட்குற, நான் வந்து யூஎஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். இப்போ ஆல்டி கிட்ட பேசினாங்க. ஆல்டின்னு யூஎஸில் நிறைய ஷாப் இருக்கும், 4% வந்து மார்க்கெட் கம்பல்ஷன் வச்சுருக்காங்க யூஎஸில். அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க பேசியிருந்தாங்க, இது மாதிரி நீங்கள் யூஎஸில் நல்ல சீப்பான கிராசரிஸ் கொடுக்குறீங்க, கனடாவுக்கும் வாங்கன்னு கேட்கும்போது ஆல்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, எங்களால் வந்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாது, நீங்கள் ஏதாவது வந்து சப்சிடிகள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த கவர்மெண்ட் இருந்து எந்த ஆன்சரும் கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை உள்ளே வர முடியாமல், உள்ளே வர விடாமல் ஒரு மோனோபொலியாக வச்சிட்டு இருக்கிறதுனால தான் இவங்க வந்து ப்ரைஸ் வந்து குறையவே இல்லை. இப்போ யூஎஸில் வந்து மார்க்கெட் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிளேயர் இங்கே மாதிரி பாருங்கள், வால்மார்ட் வந்து அங்கே திரும்புகிற பக்கம்லாம் இருக்கும். வால்மார்ட் 26% தான் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கான் யூஎஸில். இங்கே அதே பார்த்தீங்கன்னா லாப்லா பாருங்கள் 46% வச்சுருக்காங்க. ஸோ 26 எங்கே இருக்குது, 46. அதுதான் சொல்கிறேன் பெரிய மோனோபொலி அப்படிங்கிறது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா க்ரோகர் 18%, வால்மார்ட் 26%, காஸ்கோ 11%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்சன்ஸ் அவங்க வந்து 9%, ஹால்ட் டல்ஹைஸ் அவங்க வந்து 7%, பப்ளிக் 6%, சாம்ஸ் கிளப் வந்து 5%,
அமேசான் ஹோல் ஃபுட்ஸ் வந்து அவங்க ஒரு 4%, ஆல்டி 4%, டார்கெட் 3%, மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு 7%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே இல்லை. வால்மார்ட்டே ஒரு மோனோபொலி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஏரியாலையும் இருக்கும். ஸ்டில் வால்மார்ட்டாலேயே வந்து கிராசரியோட மொத்த மார்க்கெட்டை வந்து ஒரு ஹாஃப் மார்க்கெட்டை கூட பிடிக்க முடியல யூஎஸில். ஸோ என்னன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் அது ரெண்டுத்தையும் கம்பேரிசன் போடுறேன். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க யூஎஸில். கனடாவில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கும் போது இன்னொன்று கனடாவில் ஒன்று கனடா கார்பரேட்ஸ் எல்லாம் ஒன்றா பேசிட்டு அந்த ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இப்போ இங்கே நோவாஸ்கோஷியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்மார்ட்டுங்கிறது ஒரு 4 or 5 தான் டோட்டலாகவே இருக்குது. காஸ்கோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 காஸ்கோ தான் இருக்குது. ஒன்று டாட்மவுத்தில் இருக்குது, ஒன்று ஹாலிஃபேக்ஸில் இருக்குது. இன்டீரியர் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் சூப்பர் ஸ்டோர் தான் இருக்கும், இல்லை சோபீஸ் தான் இருக்கும். ஸோ இந்த அட்லாண்டிக் சூப்பர் ஸ்டோரும் சோபீஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரைஸஸ் வந்து சேமாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட செக் பண்ணி பாருங்கள். அவன் ரைஸ் பண்ணால் இவனு ரைஸ் பண்ணிடுவான். ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு இந்த கனடாவோட கார்பரேட்ஸ்குள்ள இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து 2 பேருக்கும் உள்ளடி வேலை செஞ்சுட்டு இவங்க ப்ரைஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஹைக் பண்ணிவிட்டு, இன்னொன்று இவங்க கிராசரி ப்ரைஸில் போடும்போதே என்னென்னா கெனேடியன் மேட், கெனேடியன் ஃபார்ம் ரைஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இவங்க அந்த அந்த கனடாவில் இருக்க ப்ராடக்ட்ஸை வாங்கி ப்ரொமோட் பண்ணுறங்கிற பேரில் லோக்கலில் வாங்கி நிறைய வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணாமல் அதிக ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறது. இதே மற்றபடி இப்போ காஸ்கோலாம் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் தான் லோக்கலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சில ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நோவாஸ்கோஷியா ஆப்பிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்களோட மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கெனேடியன் அப்படின்னே வராது. இவங்க மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தே ஹாவ் செப்பரேட் பிளேஸ், அங்கேருந்து தான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கனடா ரைஸ்டு கிடையாது. ஸோ இவங்க வந்து இந்த கனடா கார்பரேட்ஸ் என்ன லோக்கல்லேருந்தும் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த மார்க்கெட் கம்போசிஷனும் நிறைய வச்சுட்டு ப்ரைஸையும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. பயங்கர மோனோபொலி ஆயிடுச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த சப்சிடி எதுவுமே கொடுக்கறதில்ல இந்த கவர்மெண்ட். அதே என்ன இந்த கவர்மெண்ட் வந்து இன்டைரக்டாக இன்டர்நேஷ்னல் பிளேயரை விடமாட்டேன், கனடாவில் இருக்க கார்பரேட்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு நாங்கள் கிராசரி ரிபேட் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸும் இன்னொரு பக்கம் வந்து கார்பரேட்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். கனடாவில் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ப்ரைஸும் வந்து கம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாளுக்கு நாள் வந்து டெய்லி ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் வந்து மக்கள் வந்து பயங்கர கோபத்தில் ஏன்னா இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பேண்டமிக் அப்புறமே வந்து இந்த லாப்லா பண்ணுற அந்த கூத்தை பார்த்துட்டு இவங்க சரி டென்ஷன் ஆகிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரியலாகவே நீங்கள் நியூஸ் எடுத்து பாருங்கள், லாப்லா பாய்காட்னு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒன்டாரியோவில் மோஸ்ட் ஆஃப் தி லாப்லாஸ் வந்து எல்லாரும் பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 month பாய்காட் பண்ணுறதுல ஏதாவது சம் ரிசல்ட் இருக்குன்னு நம்புவோம். நீங்கள் நிறைய வந்து இந்த லோக்கல் ஸ்டோர் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. நாங்களே வந்து நிறைய லோக்கல் ஸ்டோர்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெஜிடபிள் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து டேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீட் வேணுன்னா நான் மோஸ்ட்லி கேட்வேக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், இல்லை இந்தியன், ஏஷியன், இந்தியன் அப்படி போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படியெல்லாம் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தே ஹாவ் டு லுக் அண்ட் பிரிங் த ப்ரைஸ் டவுன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ எனக்கு புரியுது, எல்லாராலையும் அதை வந்து அகாமடேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்பெல்லாம் பக்கம் பக்கம் இருக்காது. போனோன்னா ஒரே ஷாப் நிறைய பேர்கிட்ட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. நீங்கள் வந்து பஸ்ஸில் தான் வருவீங்க. அப்படிங்கும்போது பஸ் எங்கே போதோ அங்கே போய் தான் ஷாப் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸ்டில் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி இதுதான் ரீசன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து ஏன் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வரல, கனடாவில் ஏன் கிராசரி ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, இது இப்போ சீக்கிரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ்.